நாம் தெரிந்தவர்கள், நம்பத் தகுந்தவர்கள், நல்லவர்கள் என்று எண்ணித்தான் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ அல்லது நகையையோ ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக கொடுக்கின்றோம். இன்னும் சிலரோ பழகிய பழக்கத்திற்காக எந்தவித ஆதாயமும் கூட இல்லாமல் கொடுக்கின்றார்கள். அதை வாங்கியவர்கள் திருப்பித் தராமல் ஏமாற்றினாலோ அல்லது திருப்பித் தருவதற்கு உரிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லாமல் போனாலோ கூட பாதிக்கக்கூடியவர்கள் நம்பியவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்டவர்கள் கொடுத்து ஏமாந்த பணத்தையும் நகையையும் திரும்ப கிடைக்க இந்த ஒரு நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை சொல்ல வேண்டும். இவ்வாறு சொல்ல உங்கள் பணத்தை தேடி வந்து அவர்களே கொடுத்து விடுவார்கள். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கே ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அப்படி சேர்த்து வைத்த பணமும் நமக்கு உபயோகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நினைப்போம். அப்பொழுதுதான் அதற்கு முழுமையான பலனும் கிடைக்கும். இந்த அடிப்படையில் பலரும் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம், நகை போன்றவற்றை வட்டிக்கு விடலாம். அதன் மூலம் நமக்கு வருமானம் உண்டாகும். அதன் மூலம் நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் என்று நினைத்து அவர்களுக்கு தெரிந்தவரிடமே தான் கொடுப்போம். ஆனால் பலரும் அவர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்டவர்கள் அந்த பணத்தை மட்டுமாவது திரும்ப பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைப்பார்கள். எவ்வளவு முயற்சி செய்தும் பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்றும் பட்சத்தில் இறைவனிடம் நாம் சரணாகதி அடைந்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுத்தரக்கூடிய நரசிம்மரின் வழிபாட்டை பார்க்க போகின்றோம். இந்த வழிபாட்டை ஏதாவது ஒரு சுப முகூர்த்த நாளில் செய்யலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செய்யலாம். இதற்கு நமக்கு ஒரு 10 ரூபாய் நாணயம் வேண்டும். ஒரு காற்று புகாத மூடி போட்ட டப்பாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எவர் சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பாத்திரமாகவோ அல்லது கண்ணாடி பாத்திரமாகவோ இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்ததாக சிறிதளவு மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, கிழியாத ஒரு நல்ல வெற்றிலை, சிறிதளவு பச்சை கற்பூரம் வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நரசிம்ம பெருமானை மனதார நினைத்து கொண்டு யாரிடமிருந்து எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அந்த டப்பாவில் சிறிதளவு மஞ்சள் தூளை தூவ வேண்டும். அதன் பிறகு சிறிதளவு குங்குமத்தையும் தூவிவிட வேண்டும். அதற்கு மேலே பச்சரிசியை பரப்பி அதன் மேலே சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் போட வேண்டும். இப்பொழுது ஒரு கிழியாத வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அந்த வெற்றிலையில் சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி யார் நமக்கு பணமோ அல்லது நகையோ தர வேண்டுமோ அவர்களின் பெயரை எழுத வேண்டும். எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அந்த தொகையையும் எழுத வேண்டும். அடுத்ததாக இதை அப்படியே டப்பாவிற்குள் வைத்துவிட்டு இந்த டப்பாவை நன்றாக மூடிவிட வேண்டும். இந்த டப்பாவை நரசிம்ம பெருமானின் படத்திற்கு முன்பாகவோ, நரசிம்மரின் படம் இல்லை என்றால் பெருமாளின் படத்திற்கு முன்பாகவோ வைத்துவிட்டு இந்த ஒரு நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹல்லாதாஹ்லதாயினே ஹிரண்யகஷிபோர்வக்ஷா ஷிலாடங்கானகாலயே இதோ நரசிம்ஹ பரதோ நரசிம்ஹோ யதோ யதோ யாமி ததோ நரசிம்ஹ பஹிர் நரசிம்ஹோ ஹிருதயே நரசிம்ஹோ நரசிம்மஹம் சரணம் பிரபத்யே. இந்த மந்திரத்தை 3 முறை சொன்ன பிற்பாடு தீபதூப ஆராதனைகளை காட்டி பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த டப்பாவை 3 நாட்கள் பூஜை அறையிலேயே வைத்துவிட வேண்டும். 3 நாட்கள் முடிந்த பிற்பாடு இந்த டப்பாவை திறந்து இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை பறவைகளுக்கு தானமாக போட்டுவிட்டு மீதம் இருக்கக்கூடிய வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இவற்றை ஓடுகிற நீரிலோ அல்லது கால்படாத இடத்திலோ போட்டுவிட வேண்டும். அந்த டப்பாவில் இருக்கின்ற 10 ரூபாய் நாணயத்தை பூஜை அறையிலேயே வைத்திருங்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகையோ அல்லது நகையோ திரும்ப வந்த பிற்பாடு அந்த நாணயத்தை அருகில் இருக்கும் நரசிம்ம பெருமானின் கோவிலோ அல்லது பெருமாளின் கோவிலுக்கோ சென்று உண்டியலில் போட்டுவிடுங்கள். அவ்வளவுதான். எளிமையான வழிபாடு. இந்த ஒரு வழிபாட்டை செய்தாலே நம்மிடம் நம்மை ஏமாற்றுவதற்காக வாங்கிய பணமும் நகையும் கூட
கூட அவர்களே நம்மை தேடி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.